எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில இருந்து உங்க இன்ஜினியர் செந்தில்குமார் பேசுறேன். சென்னை நேர்குன்றத்துல நம்ம பண்ற ப்ராஜெக்ட் சைட்ல இருக்கோம். இப்போ டெரஸ் ஃப்ளோர்ல மட்டும் இங்க என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த ஃப்ளோரிங் டைல்ல இருந்து ஒரு செடி வைக்கிறதுக்கு பண்ண ஒரு சின்ன அமெனிட்டிஸ்ல இருந்து இந்த விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். படிக்கட்டு, இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம இந்த டெரஸ்க்கு வரோம். இங்கே டெரஸ் டோரு, இங்கே உடன் டோர் உள்பக்கமாக வரும். இங்கே வந்து நமக்கு இந்த எஸ்எஸ்ல டோர் இருக்குது. இது லிஃப்ட் ஏரியா. இல்லை இங்கேயும் ஒரு எஸ்எஸ் டோர் இருக்குது. ஆக்சுவலாக உள்ள அந்த லிஃப்ட் ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வருது. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக கிரானைட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது லிஃப்ட் ஏரியா. தென் இந்த ஏரியாவில் ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு மேலே வந்து ஒரு டேங்க்கு. இது வந்து ஒரு 10க்கு 10 ரூம். இது வந்து ஒரு சர்வீஸ் ரூம் மாதிரி. இங்கே நமக்கு மேலே வந்து ஒரு லாஃப்ட், ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நமக்கு மெயினாக வந்து 2 வாஷிங் மெஷின் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட் அண்ட் வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட்டு. இங்கே ஒரு வாஷ் பேசின். ஸோ இங்கே ஃப்ளோர் ட்ராப். இந்த மாதிரி இந்த ஏரியாவை வந்து இது பர்பஸாக இதுக்காகவே சர்வீஸ் ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறோம். என் ஃப்ரண்ட் ஏரியாவில் நம்ம இங்கே இந்த மாதிரி கிரிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ இது ஃப்ரண்ட் ஏரியாவில் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எஸ்ல வர்ற ஒரு சின்ன ஏரியா, கிரில் அண்ட் கிளாஸ் ஏரியா. தென் இங்கே நம்ம பேரப்பெட்டோட டாப்பில் எல்லாமே வந்து கிரானைட், இந்த எட்ஜை வந்து நோசிங் பண்ணுறோம். அதாவது நல்லா இதை தேய்ச்சி ஃப்ரண்ட் ஏரியாவை இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் பண்ணுறோம். இங்கே டெரஸில் நம்ம போட்டிருக்க டைல் வந்து ஆர்டினரி காப்பாக்கிங்கில் வரக்கூடிய டைலு. இந்த டைலை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து நம்ம போயிருக்க யூபிவிசி விண்டோஸ் பார்க்குறீங்க இந்த இடத்துல. ப்ளஸ் இந்த பாயிண்ட்டு தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து இந்த கிளைண்ட் வந்து நம்ம நிறைய செடி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் மாதிரி ஒரு சின்ன ட்ரென்ச் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்காக ஒரு ஆர்சி ஸ்லாப் போட்டு லெவல் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இது வந்து டைரெக்டாக ரூஃபில் டச் ஆகாமல் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறையா செடி வைக்கிற திட்டத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த இடம் ரொம்ப பசுமையாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பொதுவாக இந்த பேரப்பெட் டாப் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இந்த சைட்டில் ஃபுல்லாகவே வந்து கிரானைட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இதை வந்து சப்போஸ் க்ளீன் பண்ணணுன்னா கூட ஈஸியாக இருக்க மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஒரு வைப் அவுட் பண்ணிடலாம். இந்த உதாரணத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பேரப்பெட் வால் டாப் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறத விட நமக்கு வந்து இதை ஃபினிஷ் பண்ணி கிரானைட்டாக இருந்து எட்ஜெலாம் நோசிங் பண்ணி நீட்டாக இருக்கும்போது அதை வைப் பண்ணி வைக்கும்போது இன்னும் கிளியராக இருக்கும். அந்த லுக் அண்ட் ஃபீலே பிரமாதமாக இருக்கும். மழை தண்ணி போகிறதுக்கான பாட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக இந்த ஏரியாவை நம்ம செப்பரேட் பண்ணி இந்த ஸ்லோப் கொடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தட் வந்து இந்த தண்ணியெல்லாம் இப்படி வெளியில் போகும். இந்த பேலன்ஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரெச்சில் இந்த கார்னரில் இங்கே ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஃபுல் லெங்க்த்து பொறுத்த வரைக்கும் இதை பிரித்து இந்த பக்கமாக வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் அனதர் இன்னொரு பாயிண்ட்டு இந்த சைடு இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வர்றது உங்களுக்கு இந்த ஓவரால் ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே இங்கே வந்து இந்த ஸ்லோப் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பிளாட் சைஸ் வந்து ஒரு 30/50 1500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா உள்ளது. ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸிட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். ரொம்ப இடத்தையும் ரொம்ப வீணாக்காமல் வெளியில் கொண்டு போகிற லைனையும் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூமோட ஏரியாவிலேருந்து மேலே கலெக்ட் பண்ணுற வாட்டரும் நமக்கு இந்த வழியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ இது இங்கே விழுந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிடுது. நம்ம வீட்டோட டெரஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. ஏன்னா வந்து நமக்கு மழை பெய்யும்போது அந்த தண்ணி வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி போகிறத உறுதிப்படுத்துறது அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம ஆர்சிசிக்கு சர்ஃபேஸுக்கு மேலே நம்ம என்ன மாதிரியான ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம் ஸ்லோப்புக்காக அப்படிங்கிறது ஃபேக்டர் இருக்குது. தென் டாப்பில் ஃபினிஷிங்க்கு என்ன பண்ணுறோம். ஸோ அந்த டைல் வாட் எவர் என்ன டைல் போகிறோமோ இது ஒரு விஷயம்.
இன்னொன்று பேரப்பெட் வால் பொறுத்த வரைக்கும் நம்ம குறைஞ்சது 3 அடியிலேருந்து 1 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது நல்லது. அது இன்னும் சேஃப்டியான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தேவைகள் இருக்குது. ஒரு அலங்காரத்துக்கு படுத்துறதுக்காக ஒரு ஏரியாவில் நம்ம வந்து இந்த மாதிரி மேலே ஒரு பர்குலா மாதிரி டிசைன் பண்ணுறதோ, இல்லை நமக்கு ஒரு இந்த செடி வளர்க்கல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்யூனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுனா அதை கொஞ்சம் எலிவேட் பண்ணி நம்மளோட பில்டிங் எதுவும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதை க்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இந்த மெயினாக இப்போ இந்த சர்வீஸ் லிஃப்ட் மாதிரி வரும்போது லிஃப்ட்டோடைய ஹெட்ரூமு இது எல்லாமே இந்த டாப் லெவலில் தான் வரும். ஸோ அதை ரைஸ் பண்ணி அந்த டாப்பை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி அங்கேயும் வாட்டர் ப்ரூஃப்லாம் பண்ணி, அதாவது ஒரு பில்டிங்கை மழை வெயிலேருந்து பாதுகாக்கிற மாதிரி கட்டணும். மெயினான த்ரெட்டு வந்து மழை. ஸோ அந்த தண்ணி வந்து வெளியிலேருந்து வருது அப்படின்னா அது ப்ராப்பராக ட்ரெயின் அவுட் ஆகிடணும். ஒன்று, நம்மளே ஒரு டேங்கில் வச்சு அதை பயன்படுத்துகிறோன்னா அது அந்த பைப் வழியாக வரணும், யூஸ் ஆகி அது பாட்டுக்கு போயிடணும். ஸோ அதை என்ஷூர் பண்ணுற சிஸ்டத்தை நாம் எப்போவுமே கைக்கொள்ளணும். இங்கே நம்ம பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டூ ஷேர் வித் தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.